கணவரின் உள்ளத்தில் குபுகுபுவென பற்றி எறிந்த கோபத்தீ, குக்கரில் வேக வைக்கப்பட்ட உடல், சீரியல் கில்லரையே மிஞ்சிய முன்னாள் ராணுவ வீரர். நடந்தது என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக கால்வாயில் போடப்பட்ட மனைவியின் உடல். தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்த போன் காலில் சந்தேகம் அடைந்த பெற்றோர்கள். துப்பு துலக்கிய போலீசாருக்கு கிடைத்த அதிர்ச்சி தகவல். ஹைதராபாத்தை உலுக்கிய கோர சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தை சேர்ந்த குருமூர்த்தி அப்படின்றவரு ராணுவத்துல பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்று தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவியான வெங்கட மாதவியோட வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆகுதாமா. இவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்களாமா. இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளாகவே குருமூர்த்திக்கும் அவருடைய மனைவிக்கும் சண்டை வருமாமா. இந்த நிலையில சங்கராந்தி பண்டிகைக்காக தன்னுடைய பிள்ளைகளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. 16ஆம் தேதி மறுபடியும் 2 பேருக்குமே சண்டை ஏற்பட்டிருக்காமா. இந்த சண்டையில குருமூர்த்தி தன்னுடைய மனைவியை கொடூரமா கொலை செய்து அவங்களுடைய உடலை துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல வேக வச்சு அது பக்கத்துல இருக்கக்கூடிய கால்வாயில போட்டதா சொல்லப்படுது. இந்த சம்பவம் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இதை தொடர்ந்து அவங்களுடைய மனைவிக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் போன் போட்டப்போ அவங்க போன் எடுக்கலன்னு சொல்லி நேரடியா வீட்டுக்கு வந்து பாத்திருக்காங்க. தன்னுடைய மருமகனுடைய நடத்தையில சந்தேகம் அடைந்த பெற்றோர்கள் உடனடியா போலீசார் கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க. புகாரின் அடிப்படையில காவல்துறையினரும் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப குருமூர்த்தி மேல சந்தேகம் அடைஞ்சு அவருடைய வீடு முழுக்க சோதனை மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய கால்வாயிலும் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து போலீசார் குருமூர்த்தி தான் தன்னுடைய மனைவியை இப்படி கொடூரமா கொலை செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு குற்றவாளி தான் கொலை செய்ததா ஒப்புக்கொண்ட நிலையில காவல்துறையினர் இப்போ விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தெலுங்கானால பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.